ஓகே மகி ஓடி வாங்க பார்ப்போம். ப்ரோ மந்த்லி ப்ரோ. மந்த்லிக்கு போகணுமா? போயிட்டோம் ப்ரோ. மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுங்க. மார்க்கெட் என்ன ஏரியாவில் இருக்கு? மார்க்கெட் கரண்டா அப் ட்ரெண்ட் ப்ரோ. அப் ட்ரெண்டா? ஆமா ப்ரோ. சூப்பர். மார்க்கெட்டோட லோ வந்து இந்த 2012 இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு மேல உள்ளது எடுத்துக்கலாம் ப்ரோ. தெரியுதுவா? அதான் ப்ரோ. அது அவ்வளோ தூரம் அதுதான் பல நாள் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க கர்சர் வச்சிருக்கீங்களா, அதுகிட்ட உள்ள லோ வந்து பிரேக் ஆயிருக்கு ப்ரோ இப்ப. இதுவா? அதான் ப்ரோ. இது ரைட்டா? அதான் ப்ரோ. பிரேக் ஆயிருக்கா? இல்ல ப்ரோ, ஃபிளிப் தான் இருக்கு. பாடி க்ளோஸ் வைக்கல. பாடி க்ளோஸ் அப்படிங்கிறது என்ன ஆகல? என்ன வைக்கல. ஆகல? வைக்கல. வைக்கல. அப்போ இந்த இடம் என்னவா இருக்கும்? நல்ல சப்போர்ட் ஏரியாவா இருக்கு ப்ரோ. சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் ஹை இது. ஹை இப்ப கரண்டா இருக்கிறதே எடுத்துக்கலாமா ப்ரோ? 2020க்கு மேல இருக்குல்ல ப்ரோ, அது இதுவா? அதான் ப்ரோ. ஓகே, அது நல்ல ரெசிடென்ஸ் லெவலா இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஃபேஸ்ல இருக்கு? கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு ப்ரோ. கன்சாலிடேஷன் ஃபேஸ் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிப் லெவல் பார்க்கலாமா ப்ரோ? மந்த்லிக்கு ஃபிப் லெவல் பார்க்கலாமா இல்ல வீக்லி போய் பார்த்துக்கலாமா ப்ரோ? மந்த்லிக்கு ஃபெப் லெவல் பார்க்கலாமே, தப்பே கிடையாது. பட்டுமா? பார்த்தாலும் 50% ஒரே இடத்துல தான் இருக்கா? இப்போ நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும், கிளியரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் இருக்கும், அதே சமயத்தில் லோவாகவும் இருக்கா? ஆமா ப்ரோ. சொல்லுங்க நெக்ஸ்ட். வீக்லி போலாம் ப்ரோ. வீக்லிக்கு போறேன். ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் பேக். போயிட்டேன், வீக்குக்கு போயிட்டேன். ஸோ வீக்கில் கரண்ட் ட்ரெண்டு இன்டர்னல் ஹையை பிரேக் பண்ணி, அதாவது இன்டர்னல் லாஸ்ட் ஃபிளிப் போயிட்டு ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன போயிட்டு இருக்கு? ஒரு கிளியரான அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப் லோ எங்க? லாஸ்ட் ஃபிளிப் லோ வந்து இந்த ஏப்ரல் ஜூலைக்கு நடுவுல இருக்குல்ல ப்ரோ, இந்த லோ ப்ரோ. ஏப்ரலுக்கும் ஜூலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த விக் கேண்டிலோட லோ ப்ரோ. இதுவா? இதுக்கும் ஆமா. இதுவா? ஆமா ப்ரோ. தட்ஸ் குட். வித் கிளியர் தி வே ஆஃப் என்ன ட்ரெண்ட்? அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல என்ன மாதிரி தெரியுது? என்ன கிரியேட் ஆயிருக்கு? இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிருக்கு? புரியல ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன கிரியேட் ஆயிருக்கு இங்க? சேனல் ப்ரோ. நல்ல அப் ட்ரெண்ட் சேனல் ரியாக்ட் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. ரைட்டா? மார்க்கெட் எங்க போகும்? என்ன எப்படி இந்த சேனல் ரியாக்ட் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல ரைட் போவாங்க. வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோ, இந்த செல் ட்ரெண்டுக்கு 50% எடுக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஃபர்ஸ்ட் பாப்போம், பார்த்தாதான் தெரியும். நெக்ஸ்ட் டேக்கு போலாம் ப்ரோ. டேக்கு போகணும். டேக்கு போயிட்டோமா? டேல என்ன ரியாக்ஷன் கொடுக்குது? ஃபர்ஸ்ட் திங், டேவோட லாஸ்ட் லோ இதுதான். ஆமாவா இல்லையா? ஸோ மார்க்கெட் என்ன ரேட்? ஒரு இம்பல்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குறதா செக் பண்ணுவோமா? செக் பண்ணலாம் ப்ரோ. லோ டு ஹைக்கு என்ன பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்போமா? இங்கே என்ன பண்ணிருக்கு? 618 பிரேக் அவுட் பண்ணிருக்கு. 618 என்ன பண்ணிருக்கு? பிரேக் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. பிரேக் டவுன் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் திங். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. கீழ இம்பேலன்ஸ் இருக்கு ப்ரோ. கீழே இம்பேலன்ஸ் இருக்கு. இன்பேலன்ஸ் இருக்கு. ஆனா 618 என்ன பண்ணிருக்கு? இப்போதைக்கு பிரேக் பண்ணிருக்கு. நம்ம என்ன நினைப்போம்? மார்க்கெட் கம்மிங் டு த லோன்னு நினைப்போம். ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன நினைப்போம்? கம்மிங் டு த லோ. இப்போ மார்க்கெட்டு கீழே வரணும்னா ஹைஸ் எங்க இருக்கு? இதோ அந்த இதான் ப்ரோ. ரைட்டா? இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? செல்லு தான் ப்ரோ. செல்லு தான் ஆகும். ஓகேவா? ஆனா இங்க பட்டா மேஜரான இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து ஒரு மைனரான ஃபிளிப் ஆயிட்டு. மேபி இந்த லோல இருந்து இங்க எடுத்து பார்ப்போமா? ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக எடுத்து பார்க்கலாம் ப்ரோ. எடுத்து பார்க்கலாம், தப்பு இல்லைல்ல? ஏன்னா பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல இருந்து ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சோம். செகண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு இம்பல்சிவ் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்க என்ன ரியாக்ட் ஆன மாதிரி தெரியுது? கரெக்டா 618 லெவல்ல டச் ஆகி போயிருக்கு ப்ரோ. ரிஜெக்ஷன் ஆகி போயிருக்கு. ஒரு ரிஜெக்ஷன் வந்த மாதிரி இருக்கா? ஆமா அப்போ ப்ரோ. இங்க இருந்து மார்க்கெட் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்? மேல போலாம் ப்ரோ. இப்போ நான் செல்லு போனா இதை பிரேக் பண்ணாதான் நான் என்ன பண்ணும்? செல்லு போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஏன்னா மேஜரான ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? இப்போ கரண்டா பார்க்க முடியும். பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட். ஒன்னு இதை டாமினேட் பண்ணணும். ஆமாவா? அப்படி இல்லாட்டி இந்த ஐயை உடைக்கணும். ஐயா உடைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? 4 ஹவர் போங்க ப்ரோ. 4 ஹவர். ஸோ 4 ஹவர்ல மார்க்கெட் போகுது. ஸோ இன்டர்னல் ஃபிளிப் எங்க இருக்கு? 4 ஹவர்ல மேஜர் ஹை மார்க் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் ஹை எது? அது கீழே உள்ளது ப்ரோ. நான் மார்க் பண்ணிக்கிறது கீழே உள்ளது. கரண்டா மார்க்கெட் நிக்கிற இடமே வந்து ஒரு இன்டர்னல் ஹை. ஆமாவா?
ஆமா ப்ரோ. வித் சப்ளைவும் இருக்கு. இந்த இடத்துல செல்லிங் ரிஜெக்ஷன் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? செல் எடுக்கலாம் ப்ரோ. கிடைக்கலன்னா கிடைக்கலன்னா செல் எடுக்க முடியாது ப்ரோ. கூடாது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு இங்க? பிரேக் அவுட் ஆயிடுச்சு ப்ரோ. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன்? ஹை பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் எங்க போய் ஆகணும்? இட்ஸ் கோயிங் ஃபார் த மேல போணும் ப்ரோ. ஹைக்கு போகணும். ஸோ இந்த ஹைய என்ன பார்க்கணும்? இந்த ஹைய டச் பண்ணாம மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகும்? திரும்பி மேல போகும் ப்ரோ. மேல போகும். ஆமாவா? ஆமா இன்கேஸ் ப்ரோ. டச் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? செல் ஆகலாம். செல் ஆகலாம். இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியுமா? இப்போதைக்கு முடியாது ப்ரோ. முடியாது. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இங்க போயிட்டு? ட்ரேட் எடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எடுக்க எடுக்க முடியாது. எடுக்க மாட்டோம். மாட்டோம். ஸோ மார்க்கெட் கீழ வருது. எதுக்காக கீழ வருது? ரீடெஸ்ட்மென்ட் லெவலுக்காக ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட்க்காக என்ன ஆகுது? வருது ப்ரோ. வருது. ஸோ லோ டூ ஹைக்கு என்ன பண்றோம்? ரீடெஸ்ட்மென்ட். ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கிறோம். ஸோ 50 to 60 நம்மளுடைய கோல்டன் இம்பார்ட்டன்ட் ஜோன் லெவலா? ஆமா கோல்டன் ப்ரோ. ஜோனா? ஆமா ப்ரோ. ஸோ 50லயும் கீ லெவல் இருக்கு. அதே மாரி 600லயும் என்ன இருக்கு? கீழ. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் குடுத்து கன்ஃபர்மேஷன் குடுத்தா என்ன பண்ணுவோம்? ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. ட்ரேட் எடுப்போம். இன்னும் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரல. ஸோ ஃபைனலி என்ன ஆகுது? 50%ல ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. பையா செல்லா? பை ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? ஜோனுக்கு கீழ ப்ரோ. டார்கெட்? இப்போ இந்த இடத்துல நான் ஹை வைக்கும்போது எனக்கு 1:1 கிடைக்குதா? ஆமா அப்போ ப்ரோ. இன்கேஸ் எனக்கு ஹைய பிரேக் பண்ணிட்டா, இந்த ஹைய பிரேக் பண்ணா மார்க்கெட் எங்க போகும்? சப்போஸ் பிரேக் பண்ணிட்டா எங்க போகும்? ரியல் போகும் ப்ரோ. ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். ஆமாவா? ஆமா ப்ரோ. பிரேக் பண்ணிட்டா, இந்த ஹைய பிரேக் ஆமா. பண்ணிட்டா மார்க்கெட் இங்க போகும். ஆமாவா? இன்கேஸ் ஆமா. இந்த ஹைல டச் பண்ணிட்டா 1:1 டார்கெட் ஹிட் ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்? 50% பார்ஷியல்ல புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவேன்? ஆட்டோல போட்டுருவோம் ப்ரோ. ஓகே. ரைட்டா? ஓகே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஐ ஷுட் டேக் த என்ட்ரி. போணும். போணும் ப்ரோ. ஸோ திருப்பி மார்க்கெட் கீழ வருது. இன்கேஸ் இந்த லோல அடுத்த என்ட்ரி கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம் ப்ரோ. இந்த லோல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் என்ட்ரி கிடைச்சா ஏன்னா பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஆர்டர் பிளாக் ரூல் என்ன ஆகுது இங்க? சிம்பிளிஃபை ஆகுதா? ஆமா ப்ரோ. ஸோ கிடைச்சா என்ன பண்ணுவோம்? எடுக்கலாம் ப்ரோ. எடுப்போம். என்ட்ரி வரல. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது? ஸோ ஹை என்ன ஆகுது இப்போ? பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. அப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணும்? ரீடெஸ்ட்மென்ட்க்கு வந்துட்டு மேல போகும் ப்ரோ. ரீட்ரேஸ்மென்ட் வந்துருப்போம். ஸோ இப்போ இந்த இம்பல்ஸுக்கு ப்ராப்பரான ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா எது? ஒண்ணு எல்லாமே சிங்க் ஆன மாதிரி இருக்கணும். அப்போ எங்க இருக்கு? ஃபிளிப் நடந்திருக்கு. ஆர்டர் பிளாக் ரூல் என்ன இருக்கு? அங்க நடுவுல இருக்கு ப்ரோ ஒரு ஆர்டர் பிளாக் ஒண்ணு. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தா நம்ம ஒரு பை என்ட்ரி எடுப்போம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? லோல எக்ஸ்ட்ரீம் லோல. எடுக்கலாம் ப்ரோ. அதர்வைஸ் என்ன பண்ணக்கூடாது? ட்ரேட் எடுக்க கூடாது. ஸோ மார்க்கெட் லெட்ஸ் கம் டு த டிராப். ஸோ உடனே என்ன பண்ணலாம்? இந்த ஃபிளிப்பை வச்சு இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட்மென்ட் லெவல் பார்க்கலாம் ப்ரோ. செக் பண்ணலாமா? செக் பண்ணலாம் ப்ரோ. லோ அண்ட் தென் ஹைக்கு நான் ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் நிற்கிறது என்னது? 618 லெவல் ப்ரோ. 52 618 அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. அதே மாதிரி 618ல என்ன இருக்கு? ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு ப்ரோ. சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனா மார்க்கெட்ல என்ன ஆகலாம்? மேல போலாம் ப்ரோ. கண்டிப்பா மேல போகலாம். ஸோ மேல போறத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இப்போ மார்க்கெட்ல பையிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சிருக்கு. என்ன பண்ணலாம்? எடுக்கலாம் ப்ரோ. ஐ ஷுட் டேக் என்ட்ரி. எடுக்கலாம் ப்ரோ. பையா ஆமா ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த ஜோனுக்கு கீழ ப்ரோ. இந்த ஜோனுக்கு கீழவா? இல்ல ஆர்டர் பிளாக்கு கீழவா? இல்ல அந்த ஜோனுக்கு கீழே வைங்க ப்ரோ. சரி ஓகே குட். இது ஆர்டர் பிளாக்கா எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் சேம் டார்கெட்டா? சேம் தான் ப்ரோ. ஓகே. ரன் பண்ணவா? பண்ணலாம் ப்ரோ. ஸோ ஐ திங்க் 1:1 ஹிட்டோ? இல்ல. இல்லையா? இல்ல ப்ரோ. ஸோ ஃபைனலி என்ன ஆகுது? ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டட். ஆனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஓகே. ஆனா இங்க இன்னும் என்ன இருக்கு?
கீழ இன்னும் ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ. இந்த இடத்த டாமினேட் பண்ண வைக்க மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போலாம் பிகாஸ் ப்ரோ. ஆஃப் இந்த ஆர்டர் பிளாக் ஒரு லோவா? ஆமா ப்ரோ. ப்ரீவியஸ் லோ. ஸோ ஓகே வெல் எஸ் ஃபைனலி எடுக்கலாம் ப்ரோ ஒரு பை என்ட்ரி. ஐ யூ ஷூர்? எடுக்கலாம் ப்ரோ. டார்கெட் சேம் தான் ப்ரோ. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் 1:1 ஹிட் ஆயிடுச்சா? ஆமா ப்ரோ. சரி என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸை ஆட்டோல போட்டுருவோம் ப்ரோ. பார்ஷியல் புக் பண்ணிட்டு. பார்ஷியலாக புக் பண்ணிட்டு ஆட்டோவில் போகிறோம். இப்போ இந்த இடத்துக்கு பார்க்கணும். இங்கே என்ன இருக்கு மேஜரா? ஃபிளிப் மேஜரான ஆயிருக்கு. ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரேலியா இருக்குங்கிறப்போ நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்ட்ரீம் லோவில் பைக்கு எதிர்பார்க்கலாம் ப்ரோ. பை எதிர்பார்ப்பேன். பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரீம் லோவில் என்ன இருக்கு? ஆர்டர் பிளாக் இருக்கு ப்ரோ. ஆர்டர் பிளாக். இன்கேஸ் இந்த ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன்? பை எடுக்கலாம். அதர்வைஸ் எடுக்க மாட்டோம் ப்ரோ. ஆமாவா? ஆமா ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் ட்ரை டு கோ ஃபார். ஸோ மார்க்கெட் கீழே வந்துகிட்டு இருக்கு. ஆமாவா? இந்த இடத்த பார்த்தா மேஜரான ஃப்ளிப்பு. இந்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளுடைய என்ட்ரி லெவல். ஆமாவா இல்லையா? ஆமா ஏன்னா ப்ரோ. இந்த இடத்த மைனர் ஃப்ளிப். ஆனால் இது என்ன உங்களுக்கு மேஜரான? அப்போ இது ஃபுல்லாகவே இம்பல்ஸா? ஸோ ரீடெஸ்ட் ஆமா இருக்குன்னு ப்ரோ. பார்த்தா இல்லை. மார்க்கெட் டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? ட்ராப் டவுன் ஆயிடுச்சு. Drop down. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் எடுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க. இங்கே என்ன இருக்கு? ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ. அப்போ என்ன பண்ணலாம்? ஆர்டர் எடுக்கலாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம்? ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க? ப்ரோ ரொம்ப ஹெவியா இருக்கு ப்ரோ. இந்த ஆர்டரே வேணாம் ப்ரோ. ப்ராபபிலிட்டி கிடைக்குன்னா யோசிக்காம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுப்போமா? ஸோ ஸ்டாப் லாஸ் நான் என்ன பண்ணேன்? ஆர்டர் பிளாக் கீழே வைக்கிறேன். டார்கெட் 1:2 இல்லை 3 வைக்கலாம். 1:2 என்ன பண்ணேன்? ப்ரோ அது சேனல் தாண்டி போகுமா ப்ரோ? போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் எனக்கு சேனல் கிட்ட போனாலே எனக்கு 1:1 கிட்ட இல்லை. ஆமா ப்ரோ. 1:1 கிட்டா ஆமா ப்ரோ. என்ன பண்ணுவேன்? பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோல போட்டுருவோம் ப்ரோ. ப்ராபபிலிட்டியை பார்ப்பேன். யோசிச்சுக்கிட்டே இருந்தா இந்த இடத்துல எனக்கு அடுத்த என்ட்ரி கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதான் ப்ரோ. ஆனா ஸ்டாப் லாஸ் ஆனா ஹெவியா இருக்கு இருந்துச்சே ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் 1% தானே ரிஸ்க் எடுக்கிறேன். புரியுதா? ஓகே ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? 1% தான் ரிஸ்க் இருக்கும் ப்ரோ. எனக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருந்தாலும் நான் எடுக்கிற ரிஸ்க் எவ்வளோ? 1% தான் ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. வேற ஏதாவது பர்சன்டேஜ் எடுக்கிறேன்னா? இல்ல ப்ரோ. வேற எதுவும் பர்சன்டேஜ் எடுக்கலல்ல? இல்ல ப்ரோ. எப்படி இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? 1% I தான் can ப்ரோ. making the risk of 1% onlyயா? ஆமா ப்ரோ. ஆமா தானே? அதுதானே ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆமா ப்ரோ. அவ்வளோதான் சிம்பிள். ஆனால் என்னது? சிம்பிள். சிம்பிளா? ஆமா ப்ரோ. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. நான் சொல்ல புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. அவ்வளோதான் சிம்பிள். நான் சொல்ல புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. கான்செப்ட் இவ்வளவுதான். கான்செப்ட் என்னது? இவ்வளவுதான். இவ்வளவுதான். பட் இதுல தெளிவா இருந்தாலே உங்களால என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்? ஏன்னா சப்போஸ் நான் இங்க ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த ட்ரேட் என்னால இங்க எடுத்துக்க முடியுமா? நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டேன். என்னால அடுத்த ட்ரேட் எடுக்க முடியுமா? ப்ரோ கிடைக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ. என்னது கிடைக்கிறது? கஷ்டம் தான் ப்ரோ. கஷ்டம்தான். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒரு ட்ரேட் தேவையில்லாம லாஸான்னு கேட்டா இல்ல. கரெக்டா பர்ஃபெக்டா பண்றோம். பர்ஃபெக்டா எல்லாமே வச்சோம். பர்ஃபெக்டான ஸ்டாப் லாஸும் வச்சோம். என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் லாஸ் ஆச்சு. ஆயிடுச்சு ப்ரோ. சி நம்ம பர்ஃபெக்டா எடுக்கிற ட்ரேடும் கண்டிப்பா என்ன ஆகும்? லாஸ் ஆகும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பர்ஃபெக்டான கிரிக்கெட் டீம் இருக்கு. அந்த கிரிக்கெட் டீம் லோஸ் ஆகுமா ஆகாதா? நான் பர்ஃபெக்டா டீம் இருக்கும் எல்லா மேட்சும் ஜெயிச்சிரும்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமா? முடியாது ப்ரோ. முடியவே முடியாது. ஆனா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியுமா? இப்போ ஒன்றும் இல்லை. நம்ம சிஎஸ்கேல தல தோனி இருக்காரு. ஓகேவா? தல தோனி மட்டும் இருக்கான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வின் ஆயிடுன்னு சொல்ல முடியுமா?
முடியாது ப்ரோ. முடியாது. ஸோ லைக் அதே மாரி தான். ஒரு டீம்ல எவ்ளோ பெர்ஃபெக்ட்டான பிளேயர்ஸ் இருந்தாலும், ஒரு மேட்ச் லோஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சகஜமான ஒண்ணு தான். அதே தான் ட்ரேடிங். நான் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணாலும், கண்டிப்பா நான் எடுக்கிற ட்ரேட்ஸ்ல சில ட்ரேட்ஸ் என்ன ஆகும்? ஃபெயிலியர் ஆகும். கண்டிப்பா லாஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட்ட செட் பண்ணுங்க. ஸோ அப்ப இங்க பாருங்க 1% தான் லாஸ் ஆனா, பட் மோர் தென் என்ன பண்ட்டேன்? பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆமாவா இல்லையா? ஆமா ப்ரோ. இவ்வளோதான் கான்செப்ட். கான்செப்ட்ட ஓவர் வியூ பண்ணிக்கங்க. ஒரு 5% கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இங்க ஒரு 5 ஸோ 5 + 5 10 பாதியில 5% 5%ல 1% லாஸ் ஆனது எனக்கு ஒரு பெரிய மேட்டரா? இல்ல ப்ரோ. இல்ல. ஸோ சிம்பிள். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரியுது ப்ரோ. தெளிவா இருக்கீங்களா எல்லாம்? புரிஞ்சது சார். தெளிவா இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே சூப்பர். ஓகே குட். ஸோ இவ்வளோதான். ஸோ சூப்பரா ட்ரேட் பண்ணியிருந்தாரு மகி. ஸோ அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பார்ப்போம்.